குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அப்படின்ற டாபிக் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா லைட் லெசன்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இது ஒரு ஃபண்டமெண்டல் டாபிக் ஃபிசிக்ஸில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பேசிக்காக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அகெயின் இது வந்து என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரேன்னு சொல்லக்கூடிய லைட்டு வந்து ஒரு மீடியமில் வந்து விழுகுது அப்படின்னா அது வந்து எப்படி வந்து அந்த பாத் வந்து போகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ளாக்ஷன் வந்து சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ரே வந்து எந்த பாயிண்டில் வந்து விழுகுதோ ஓகேயா, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த விழக்கூடிய அந்த ரேக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா இன்சிடென்ட் ரே. எந்த ரே வந்து அந்த பாயிண்டில் வந்து விழுகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நார்மல்னு பேர். விழக்கூடிய ரேக்கு வந்து இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, உங்களுக்கு தெரியும், ஒன்றில் பட்டு அந்த லைட் வந்து என்னாகும், எதிரொலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ரே, அந்த ரேக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ரேன்னு பேர். அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த பிக்சரில் காட்டின மாதிரி ஒரு ரே வந்து விழுகுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஓகேவா? ரிஃப்ளெக்ட் ஆகி ஈக்குவலாக அதே ஆப்போசிட்ஸ் டைரக்ஷனில் போகுது. ஸோ விழக்கூடிய ரேக்கு இன்சிடென்ட் ரேன்னு பேர். அது விலகி என்ன செய்யுது, ஆப்போசிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி எதிரொலிச்சு போகக்கூடிய ரேக்கு வந்து ரிஃப்ளெக்டட் ரேன்னு பேர். ஸோ இதுக்கு நம்ம ஆங்கிள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ விழக்கூடிய பாயிண்ட் வந்து டைரக்ட் பாயிண்ட்டு, ஸோ சென்ட்ரல் பாயிண்ட்டு. ஸோ அது 90 டிகிரி நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்ட் இன்சிடென்ட் ரே, ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில் உள்ள அந்த டிகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ 45 டிகிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த டிகிரி பிட்வீன் த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல், அது வந்து என்ன சொல்லலாம்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் 45 டிகிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 45 டிகிரியும் இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 45 டிகிரி இருக்கும். ரிஃப்ராக்டட் ரே, சம் ரேஸ் வந்து என்னாகும் அப்படின்னா மீடியம், இப்போ வந்து எந்த மீடியம்னா உங்களுக்கு தெரியும், வாட்டர், லிக்விட் எல்லாமே தான் மீடியம் சொல்லுவோம். ஸோ சில ரே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீடியமில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இன்னொரு மீடியமில் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து போகும். அதே மாதிரி அதோட இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ராக்டட் ரேயும் ஈக்குவலாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அது டைரெக்டாக எதிரொலிக்காமல் விலகி போச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ரிஃப்ராக்டட் ரேன்னு சொல்கிறோம். தேங்க்யூ.